ஈரோட்டில் பாரம்பரியமிக்க நாட்டின மாடுகளை பாதுகாக்கும் நோக்கில் காளைகளுக்கான அழகு போட்டி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. அழிந்து வரும் நாட்டு இன மாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு சார்பில் ஈரோட்டில் நாட்டு மாடுகள் கண்காட்சி மற்றும் அழகு போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஈரோடு, கோவை, திருப்பூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இருந்து 940 நாட்டு இன மாடுகள் பங்கேற்றன. காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், ஆலம்பாடி, பர்கூர் மற்றும் தஞ்சாவூர் நாட்டு மாடுகளை உரிமையாளர்கள் கொண்டு வந்திருந்தனர். இதில் 2 அடி உயரம் கொண்ட அழிந்து வரும் இனமான புங்கனூர் குட்டை மாடுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்டை மாடுகளை செல்ல பிராணிகளைப் போல வீடுகளுக்குள் வளர்க்க முடியும் என அதன் உரிமையாளர் தெரிவித்தார். ஆக்சுவலாக இது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன மாடு தான். நம்மளது அழிஞ்சிருச்சுங்க. இது ஆந்திராவில் இப்போ நிறையா புங்கனூர் குட்டின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பரவி வருது. அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு இது பண்ணுறோம். இதில் ஆதார் கார்டு கொடுத்து தான் வாங்கிட்டு வர்றோங்க. அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இடம் பத்தாதவங்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டை ரகமான மாடு வளர்த்தலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா நாட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாய்க்குட்டி வளர்த்துற மாதிரி நம்ம இது செல்லப்பிராணியாகவும் வளர்த்தலாம். பால் ரொம்ப கெட்டியாக இருக்கும், புரோட்டீன் அதிகங்க. தயிர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனோடது. வயது வாரியாக செவலை, மயிலை, காரி மற்றும் வெள்ளை என நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு காளைகளுக்கு அழகு போட்டிகள் நடத்தப்பட்டன. காளைகளின் கம்பீரம், அழகு, அதன் ஆரோக்கியம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கால்நடை மருத்துவர்கள் சிறந்த காளைகளை தேர்வு செய்தனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மாடு கிட்ட வந்திருக்கு. அழகு போட்டி நடத்துகிறாங்க. இங்கே நம்ம பாரம்பரியமாக நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா மாடு காளைகள் கொண்டு வச்சு போட்டிகள் பண்ணுறாங்க, அழகு பார்க்குறாங்க. நாங்கள் தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் தயாரெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே மாடு வாங்குறது அப்படி கொண்டு வரது தான். அதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா தீவன முறை பார்த்தீங்கன்னா பருத்தி கூட பூசத்தை கூட தான் வைக்கிறோம், வேறு எதுவும் வைக்கிறது இல்லைங்க. காளைகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பொதுமக்கள் ஆக்ரோஷமாக சீறிய காளைகளோடு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஒரே இடத்தில் பல வகையான காளைகளை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே நிறையா மாடு பார்க்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வீட்டில் ஒரு மாடு வாங்கி வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு. காரி காளையெல்லாம் இருந்துச்சு, மயில காளை, நிறையா காளை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக நாங்கள் அதுக்காக தான் வந்தோம், நல்லா இருந்துச்சு. இது போன்ற கண்காட்சிகள் மற்றும் போட்டிகள் மூலமாகவும் ஜல்லிக்கட்டு வாயிலாகவும் நாட்டு மாடுகள் மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதாக கால்நடை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 700 மாடுகள் காளைகள் வந்தன. ஆனால் இந்த ஆண்டு அந்த விழிப்புணர்வின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 940 அளவுக்கு என்று எங்கள் டோக்கன் பெற்று வந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கேயம் மாட்டினுடைய பால் ஒரு தரமான பாலாக இருக்கின்ற காரணத்தினாலே, விவசாயிகளுடைய பாலுக்கும் நல்ல விலை கிடைக்கும் என்ற காரணத்தினாலே, குழந்தைகளுக்கு இது ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கால்நடைகளை ஊக்குவிக்க வேண்டும். கலப்பன பசுக்களுடைய பாலிலே தரமில்லாத காரணத்தினாலே நம் நாட்டு இனங்களை பெருக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களின் பாரம்பரிய கம்பத்தாட்டமும் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.